வருங்கால ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஇடி அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2ற்கான சைக்காலஜிக்கு உண்டான 9th யூனிட்டுக்கான செகண்ட் பார்ட் ஆஃப் வீடியோ. ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கொஷின் பார்த்துருந்தோம். இது வந்து 2வது பார்ட். இதில் ஒரு 50 கொஷின் இருக்குது. இதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9th யூனிட் முடிந்தது. அடுத்தது ஒரே ஒரு யூனிட் 10th யூனிட், அதுவும் அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இதை இன்னும் ஒரு யூனிட்டோட இந்த சைக்காலஜி முடிஞ்சதுக்கப்புறம் மற்ற சப்ஜெக்டுக்கான ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறோம். வாங்க டைரெக்டாக இப்போ கொஷின் பார்ப்போம். இந்த வீடியோவோட ஃபஸ்ட் கொஷின், கற்றலுக்கான மதிப்பீட்டில் கருத்து வழங்குவதன் முக்கிய நோக்கம் என்ன? அந்த கருத்து அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபீட்பேக், அந்த ஃபீட்பேக் வழங்குவதன் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மாணவர்களுக்கு அவர்களின் கற்றல் முன்னேற்றம் மற்றும் அடுத்த படிகள் குறித்து வழிகாட்டுதல். அடுத்த கொஷின், கற்றலின் மதிப்பீட்டில் பெறப்படும் முடிவுகள் பொதுவாக எதற்கு பயன்படுத்தப்படுகின்றன? ஆப்ஷன் பி, சான்றிதழ்கள், தரவரிசை மற்றும் எதிர்கால கல்விக்கான முடிவுகளை எடுக்க. அடுத்த கொஷின், கற்றலுக்கான மதிப்பீடு மற்றும் கற்றலின் மதிப்பீடு ஆகிய இரண்டுக்கும் இடையே உள்ள பொதுவான தொடர்பு என்ன? கற்றலுக்கான மதிப்பீடு, கற்றலின் மதிப்பீடு இரண்டிற்கும் உண்டான பொதுவான தொடர்பு, இரண்டும் மாணவர்களின் கற்றலை அளவிடுகின்றன, ஆனால் வெவ்வேறு நோக்கங்களுக்காக. இரண்டுமே மாணவர்களோட கற்றலை வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் அந்த லெவலை வந்து அளவிடுகின்றன, ஆனால் வெவ்வேறு நோக்கங்களுக்காக. கற்றலுக்கான அடுத்த கொஷின், கற்றலுக்கான மதிப்பீட்டில் பயன்படுத்தப்படும் ஒரு முறை எது? வெளியேறும் சீட்டுகள், எக்ஸிட் டிக்கெட்ஸ் அல்லது சிறிய தொகுப்பு வினாக்கள். கற்றலுக்கான மதிப்பீட்டில் பயன்படுத்தப்படும் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா வெளியேறும் சீட்டுகள் அல்லது சிறிய தொகுப்பு வினாக்கள். கற்றலின் மதிப்பீட்டில் பயன்படுத்தப்படும் ஒரு முறை தரப்படுத்தப்பட்ட சோதனைகள், ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட். அடுத்து ஐசிடி என்பதன் முழு விரிவாக்கம் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ரெண்டாவது கொஷின், ஐசிடி கருவிகளை பயன்படுத்துவதன் முக்கிய நன்மை என்ன? கல்வியில் ஐசிடி கருவிகளை பயன்படுத்துவதன் முக்கிய நன்மை, கற்றல் அனுபவத்தை மேம்படுத்துகிறது, தகவல்களை விரைவாக அணுக உதவுகிறது. ஆப்ஷன் பி. அடுத்து, கணினி ஒரு ஐசிடி கருவியாக எவ்வாறு கல்விக்கு உதவுகிறது? தகவல் செயலாக்கம், சேமிப்பு, மீட்டெடுப்பு மற்றும் காட்சிப்படுத்துதல். தகவல் செயலாக்கம், சேமிப்பு, மீட்டெடுப்பு மற்றும் காட்சிப்படுத்துதல். இணையம், அதாவது இன்டர்நெட், ஒரு ஐசிடி கருவியாக எவ்வாறு கல்விக்கு உதவுகிறது? உலகளாவிய தகவல்களை அணுகுதல், ஆன்லைன் கற்றல் மற்றும் தொடர்பு. ஆப்ஷன் பி. அடுத்து, உரை ஆவணங்கள் உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் மென்பொருள், இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுக்கு வந்து எது யூஸ் ஆகுது அப்படின்னு பயன்படுத்தப்படும் சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS Word அண்டு கூகுள் டாக்குமெண்ட்ஸ். அதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது. விரிதாள்கள், அதாவது ஸ்ப்ரெட்ஷீட் எதற்கு பயன்படுத்தப்படுகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரவு பகுப்பாய்வு, டேட்டா அனலிட்டிக்ஸ், அதுக்கு கணக்கீடுகள் மற்றும் அட்டவணைகளை உருவாக்க. விளக்க காட்சிகள், ப்ரெசன்டேஷன் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசனைகள், தகவல்கள் மற்றும் தரவுகளை காட்சிப்படுத்த மற்றும் பகிர. அடுத்த கொஷின், ஒரு வகுப்பறையில் ஆசிரியர்கள் காணொளிகளை இயக்கவும் இணையதளங்களை அணுகவும் எந்த ஐசிடி கருவி முக்கியமானது? ஆப்ஷன் பி, கணினி மற்றும் ப்ரொஜெக்டர். 9வது கொஷின், மாணவர்களுக்கு ஆன்லைன் வினாடி வினாக்கள் அல்லது கருத்து கணிப்புகளை உருவாக்க பயன்படுத்தப்படும் ஐசிடி கருவி என்ன? இணைய அடிப்படையிலான படிவ கருவிகள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கூகுள் ஃபார்ம்ஸ். அடுத்து, மாணவர்களுக்கு திட்டப்பணிகளை சமர்ப்பிக்கவும் ஆசிரியர்கள் அதை மதிப்பாய்வு செய்யவும் பயன்படும் ஒரு பொதுவான ஐசிடி கருவிகள் என்ன? LMS, இமெயில் அல்லது ஆன்லைன் கற்றல் மேலாண்மை அமைப்புகள், மின்னஞ்சல் அல்லது ஆன்லைன் கற்றல் மேலாண்மை அமைப்புகள், LMS, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். டிஜிட்டல் எழுத்தறிவு, டிஜிட்டல் லிட்ரஸி என்பது எதை குறிக்கிறது? ஐசிடி கருவிகளை பாதுகாப்பாகவும் திறம்படவும் பயன்படுத்துவதற்கான திறன். இந்த ஐசிடி கருவிகளை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாகவும் திறம்படவும் பயன்படுத்துவதற்கான திறன் தான் டிஜிட்டல் எழுத்தறிவு. ஐசிடி கருவிகளை பயன்படுத்தி தொலைதூர கல்வி எவ்வாறு சாத்தியமாகிறது? காணொளி கருத்தரங்குகள், ஆன்லைன் பாடத்திட்டங்கள் மற்றும் மின்னஞ்சல் மூலம் இந்த ஆன்லைன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் வந்து சாத்தியமாகுது ஐசிடி கருவிகளை பயன்படுத்தி. ஆப்ஷன் பி. அடுத்து, க்ளவுட் ஸ்டோரேஜ் போன்ற ஐசிடி கருவிகளின் நன்மை என்ன? க்ளவுட் ஸ்டோரேஜ் இது போன்ற ஐசிடி கருவிகளோட நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கோப்புகளை எந்த இடத்திலிருந்தும் அணுகவும் பகிரவும் பாதுகாப்பாக சேமிக்கவும் உதவுகிறது. அடுத்து கல்வியில் டிஜிட்டல் இடைவெளி டிஜிட்டல் டிவைட் என்பது எதை குறிக்கிறது? ஆப்ஷன் பி, ஐசிடி கருவிகள் மற்றும் இணைய அணுகல் உள்ளவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு. ஆப்ஷன் பி. அடுத்து மாணவர்கள் ஒரு குழுவாக இணைந்து ஒரு விளக்க காட்சியை ஆன்லைனில் உருவாக்க உதவும் ஒரு ஐசிடி கருவி எது? ஆப்ஷன் பி, கூகுள் ஸ்லைட்ஸ் அல்லது மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் ஆன்லைன். கூகுள் ஸ்லைட், அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசிடி கருவிகளோட தொடர்ச்சி. கல்வியில் கணினியை பயன்படுத்துவதால் கிடைக்கும் முக்கிய நன்மை என்ன? சிக்கலான கணக்கீடுகளை விரைவாக செய்ய, தகவல்களை ஒழுங்கமைக்க. அடுத்து இணையத்தில் கிடைக்கும் ஆன்லைன் கல்வி வளங்கள், ஆன்லைன் எஜுகேஷனல் ரிசோர்சஸ் எதை குறிக்கின்றன? ஆப்ஷன் பி, மின் புத்தகங்கள், கல்வி வலைதளங்கள், காணொளி விரிவுரைகள் மற்றும் கற்றல் தொகுதிகள். ஆப்ஷன் பி. அடுத்து ஒரு பெரிய அளவிலான தரவு தொகுப்பை டேட்டா செட் சேமித்து வரிசைப்படுத்த மற்றும் வடிகட்ட எந்த ஐசிடி கருவி மிகவும் பயனுள்ளதாக உள்ளது? விரிதாள்கள், ஸ்ப்ரெட்ஷீட். இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் தான் பார்த்திங்கன்னா ஷார்ட்டிங் ஆப்ஷன், ஃபில்டர் ஆப்ஷன் இது எல்லாமே இருக்குது. அதனால் ஸ்ப்ரெட்ஷீட். மின்னஞ்சல் கல்வித்துறையில் எவ்வாறு பயன்படுகிறது? ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இடையே தகவல்களை பரிமாறிக்கொள்ள. ஆப்ஷன் பி. அடுத்து மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தலைப்பை பற்றி ஆராய்ச்சி செய்ய உதவும் ஒரு முக்கியமான ஐசிடி கருவி எது? இணைய தேடுபொறிகள், சர்ச் என்ஜின்ஸ் லைக் கூகுள் மாதிரி இருக்கிற இணைய தேடுபொறிகள். அடுத்து ஒரு வகுப்பறையில் டிஜிட்டல் போர்டு அல்லது ஊடாடும் பலகை எதற்கு பயன்படுகிறது? ஆப்ஷன் பி, பாடங்களை ஊடாடும் முறையில் கற்பிக்கவும் மல்டிமீடியா உள்ளடக்கத்தை காட்டவும். ஆப்ஷன் பி. அடுத்தது ஆன்லைன் கற்றல் மேலாண்மை அமைப்புகள், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். எடுத்துக்காட்டு மூடில், கூகுள் கிளாஸ் ரூம் எதற்கு பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடத்திட்டங்கள், பணிகள், அறிவிப்புகள் மற்றும் மதிப்பீடுகளை ஆன்லைனில் நிர்வகிக்க. அடுத்த கொஸ்டின், விளக்க காட்சிகளில் படங்கள், வரைபடங்கள் மற்றும் காணொளிகளை சேர்ப்பதன் முக்கிய நோக்கம் என்ன? ஆப்ஷன் பி, தகவல்களை இன்னும் தெளிவாகவும் ஈடுபாட்டுடனும் முன்வைக்க. ஆப்ஷன் பி. அடுத்து மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் தங்கள் புரிதலை சோதித்து கொள்ள உதவும் ஒரு ஐசிடி கருவி எது? ஆன்லைன் வினாடி வினா தளங்கள், ஆன்லைன் குவிஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். அடுத்த கொஸ்டின், ஐசிடி கருவிகளை பயன்படுத்தும் போது சைபர் பாதுகாப்பு, சைபர் செக்யூரிட்டி என்பது எதை குறிக்கிறது? டிஜிட்டல் தகவல்கள் மற்றும் அமைப்புகளை அங்கீகரிக்கப்படாத அணுகல், பயன்பாடு அல்லது சேதத்திலிருந்து பாதுகாப்பது. அடுத்து ஒரு கணினியின் வன்பொருள் என்பதற்கு ஒரு உதாரணம் கீபோர்டு. வன்பொருள் அப்படிங்கிறது ஹார்ட்வேருக்கு ஒரு உதாரணம் கீபோர்டு. ஒரு கணினியின் மென்பொருள் என்பதற்கு ஒரு உதாரணம் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். அடுத்து இணையத்தின் மூலம் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் நிகழ்நேரத்தில் ரியல் டைமில் தொடர்பு கொள்ள உதவும் ஒரு ஐசிடி கருவி காணொளி கருத்தரங்கு மென்பொருள், அதாவது வீடியோ கான்ஃபரன்சிங் சாஃப்ட்வேர். இந்த கூகுள் மீட், ஜூம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரியல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்டிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு ரியல் டைம் தொடர்பு கொள்கிற ஒரு ஐசிடி கருவி. அடுத்து ஒரு விளக்க காட்சியில் ஸ்லைடு டிரான்சிஷன் மற்றும் அனிமேஷன் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? காட்சி அமைப்பின் ஓட்டத்தை மேம்படுத்தி பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்க்க. அந்த பார்த்திங்கன்னா அந்த ஸ்லைட் டிரான்சிஷன், அனிமேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவாக விஷுவல் பண்ணுறப்போ கொஞ்சம் அந்த டிரான்சிஷன்லாம் கொஞ்சம் அனிமேஷனாக இருந்துச்சுன்னா அதை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அதை கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கிறதுனால அதற்கு பயன்படுகிறது. அடுத்து கல்வி ஆராய்ச்சிக்கு தரவுகளை சேகரிக்க எந்த ஐசிடி கருவி பயன்படுத்தப்படலாம்? ஆப்ஷன் பி, ஆன்லைன் படிவங்கள் மற்றும் தரவு தளங்கள், ஆன்லைன் ஃபார்ம்ஸ் அண்ட் டேட்டாபேசஸ். அடுத்து ஒரு மாணவன் தொலைதூரத்திலிருந்து தனது கல்வி பணிகளை சமர்ப்பிக்க பயன்படுத்தும் ஐசிடி கருவி எது? மின்னஞ்சல் அல்லது கற்றல் மேலாண்மை அமைப்பு, எல்எம்எஸ். அடுத்து கல்வியில் ஐசிடியை பயன்படுத்துவதன் மூலம் கற்றல் சுதந்திரம், லேர்னிங் ஃப்ளெக்சிபிலிட்டி எவ்வாறு அதிகரிக்கிறது? மாணவர்கள் தங்கள் சொந்த வேகத்திலும் இடத்திலும் நேரத்திலும்
கற்றுக்கொள்ள அனுமதிப்பதன் மூலம். இந்த ஐசிடியில் வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் ஃப்ளெக்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல இருந்தாலும் எந்த நேரத்திலும் மாணவர்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு கற்றல் சுதந்திரம் ஐசிடி கருவியை பயன்படுத்துவதன் மூலம் கிடைக்கிறது மாணவர்களுக்கு. அடுத்து, மாணவர்களுக்கு ஒரு தலைப்பில் விரிவான தகவல்களை வழங்குவதற்கு பொருத்தமான ஒரு ஐசிடி கருவி எது? உரை ஆவணம், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். அடுத்து, ஒரு பள்ளியில் மாணவர்களின் வருகை பதிவேடு மற்றும் மதிப்பெண் பதிவுகளை நிர்வகிக்க எந்த ஐசிடி கருவி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்? விரிதாள்கள் அல்லது தரவுத்தள மென்பொருள். விரிதாள்கள் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட்ஷீட், அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர். அடுத்த கொஷின், மாணவர்கள் ஒரு யோசனையை சுருக்கமாகவும் காட்சி ரீதியாகவும் விளக்க விரும்பினால் எந்த ஐசிடி கருவி சிறந்தது? விளக்க காட்சி, ப்ரெசன்டேஷன். அடுத்து, வீடியோ கான்ஃபரன்சிங் கல்விக்கு எவ்வாறு உதவுகிறது? தொலைதூரத்தில் உள்ள மாணவர்களுடன் நேரடி வகுப்புகளை நடத்த அல்லது நிபுணர்களுடன் இணைக்க. அடுத்து, கற்றலில் டிஜிட்டல் குடிமகன், டிஜிட்டல் சிட்டிசன்ஷிப் என்பது எதை குறிக்கிறது? ஆன்லைன் உலகில் பொறுப்புடன் பாதுகாப்பாக நெறிமுறையுடன் செயல்படுவது. அடுத்த கொஷின், ஆக்மெண்டட் ரியாலிட்டி ஏஆர் மற்றும் மெய்நிகர் ரியாலிட்டி விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி அதுக்கப்புறம் விர்ச்சுவல் ரியாலிட்டி போன்ற மேம்பட்ட ஐசிடி கருவிகள் எவ்வாறு கல்விக்கு உதவுகின்றன? ஊடாடும் மற்றும் ஆழ்ந்த கற்றல் அனுபவங்களை வழங்க. அடுத்து, ஒரு மாணவன் சொந்த ஆய்வறிக்கையை எழுதும் பொழுது தகவல்களை ஒழுங்கமைக்கவும் எழுத்து பிழை மற்றும் இலக்கண பிழைகளை திருத்தவும் எந்த ஐசிடி கருவி பயன்படுத்தப்படும்? உரை ஆவணம், வேர்ட் ப்ராசஸர். அடுத்து, ஆசிரியர்கள் தங்கள் பாடங்களை மாணவர்களுக்கு டிஜிட்டல் வடிவத்தில் பகிர்ந்து கொள்ள உதவும் ஒரு ஐசிடி கருவி எது? மின்னஞ்சல், கற்றல் மேலாண்மை அமைப்புகள் மற்றும் கிளவுட் சேமிப்பு. அடுத்த கொஷின், கல்வியில் ஐசிடியின் முக்கியமான சவால் என்ன? உபகரணங்களில் செலவு, இணைய அணுகல் மற்றும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பது. ஆப்ஷன் பி. அடுத்து, விரிதாள்களில் ஸ்ப்ரெட்ஷீட்டில் ஃபார்முலாக்கள் எதற்கு பயன்படுத்தப்படுகின்றன? தரவுகளில் கணக்கீடுகளை செய்யவும் பகுப்பாய்வு செய்யவும். அடுத்த கொஷின், ஒரு விளக்க காட்சியில் பார்வையாளர்களின் கேள்விகளை எளிதாக நிர்வகிக்க உதவும் ஒரு ஐசிடி கருவி எது? கருவி அம்சம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q&A அம்சங்கள் அல்லது ஸ்லைட் பின்னூட்ட கருவிகள், அந்த ஸ்லைட் ஃபீட்பேக் டூல்ஸ், அப்படி இல்லைன்னா Q&A கொஷின் அண்ட் ஆன்சர் அம்சங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்க காட்சியில் பார்வையாளர்களின் கேள்விகளை எளிதாக நிர்வகிக்க உதவும் ஒரு ஐசிடி கருவி. அடுத்து, கல்வியில் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு டெக்னாலஜி இன்டகிரேஷன் என்பது எதை குறிக்கிறது? ஆப்ஷன் பி. கற்றல் நோக்கங்களை மேம்படுத்தும் வகையில் தொழில்நுட்பத்தை பாடத்திட்டத்திலும் கற்பித்தல் முறைகளும் திறம்பட இணைப்பது. ஆப்ஷன் பி. அடுத்து, இந்த வீடியோவோட கடைசி கொஷின், இந்த யூனிட்டோட கடைசி கொஷின், ஐசிடி கருவிகளை பயன்படுத்தும் போது தரவு தனியுரிமை டேட்டா பிரைவசி என்பது ஏன் முக்கியம்? அதாவது ஆப்ஷன் பி, தனிப்பட்ட தகவல்கள் பாதுகாப்பாகவும் அங்கீகரிக்கப்பட்ட முறையில் மட்டுமே பயன்படுத்துவதை உறுதி செய்ய. இந்த ஐசிடி கருவிகளை பயன்படுத்தும் போது தரவு தனியுரிமை டேட்டா பிரைவசிங்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தனிப்பட்ட தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக, அதாவது பாதுகாப்பாகவும் அங்கீகரிக்கப்பட்ட முறையில் மட்டுமே பயன்படுத்துவதை உறுதி செய்வதற்கு இந்த தரவு தனியுரிமை என்பது முக்கியம். இதை விட வந்து பார்த்திங்கன்னா இந்த 9th யூனிட்டுக்கு உண்டான ஒரு 100 சைக்காலஜி கொஷின் முடிந்தது. இது வந்து ஒரு மேம்போக்கான ஒரு ஜென்ரல் யூனிட்டு தான். இதில் வந்து நிறையா கேட்பாங்க அப்படிங்கிறது ஒரு கொஷின் 2 கொஷின் வரலாம். ஸோ இது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டீச்சிங் எய்ட்ஸை பற்றி அதுவும் இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு உண்டான இதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த 9th யூனிட் முடிந்தது. அடுத்த வீடியோவில் 10வது யூனிட் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.